உலகம் முழுவதும் ஜனநாயக அரசியலின் அடிப்படை மாறியுள்ளதாக கூறியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளை நசுக்குவதே பிரதான நோக்கமாக உள்ளதாக விமர்சித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற பாரத் 2025 மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், சமூக ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இன்றைய நவீன கால அரசியலில் பாரம்பரிய அரசியல் விழுமியங்கள் வலுவிழந்து விட்டதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் பயன்படுத்தப்பட்ட அரசியல் நடைமுறைகள் இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தாது என்ற நிலை உருவாகியுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். பழைய பாணியிலான அரசியல் தலைமை முறை வழக்கொழிந்து போய்விட்டதாக கூறியுள்ளவர், புதிய வகை அரசியல் தலைமையை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயக விழுமியங்களை மீட்டெடுப்பது என்பது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக கூறியவர், தற்போதைய அரசியல் சூழலில் எதிர்க்கட்சிகளை நசுக்குவதும் ஊடகங்களை வலுவிழக்கச் செய்வதுமே பிரதான செயல்பாடாக இருந்து வருவதாக கூறினார். எதிரிகள் நம் மீது வைத்திருந்த கோபம், வெறுப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ள முடியாத நிலை இருந்ததாக கூறியவர், அவற்றை அன்பு மற்றும் பாசத்தின் மூலம் எதிர்கொள்வதே சக்தி வாய்ந்த வழியாக இருக்கும் என்பதை பாரத் ஜோடோ யாத்திரை உணர வைத்ததாக தெரிவித்தார்.